அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். தேஜா கூட்டணியில் அமமுக டிடிவி தினகரன் அதிரடி முடிவு. அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடந்தது. கூட்டத்திற்கு பிறகு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறுகையில், தமிழகத்தின் நலன் கருதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவதாக கூறினார். தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைக்கும் நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறோம். தமிழக மக்களுக்கு இது நல்ல செய்தியாக இருக்கும். அதிமுகவுக்கும் எங்களுக்கும் இருப்பது பங்காளி சண்டைதான். விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப் போவதில்லை. தமிழக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய முடிவெடுத்துள்ளோம் என டிடிவி தினகரன் கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லதொரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக, எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நிர்ணயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அதனால நாம் வலசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அறிவித்த சிறிது நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில மாதங்களுக்கு முன் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்குள் சேர்க்க நைனா நாகேந்திரன், அண்ணாமலை போன்ற தலைவர்கள் தொடர்ந்து முயற்சித்தனர். அதற்கு பலன் கிடைத்துள்ளதாக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தேஜ கூட்டணியில் அமமுக எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக இணைந்தது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திடவும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை வைத்திடவும், ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திடவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அன்போடு வரவேற்று அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். முடிவெடுக்க முடியாத ஓபிஎஸ், வைத்திலிங்கம் பகீர் குற்றச்சாட்டு. அப்பப்ப கரைவேட்டியை மாத்துறது சரியாங்க. தஞ்சையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இன்று காலை தலைமைச் செயலகம் வந்தார். ஒரத்தநாடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் கொடுத்தார். அதன் பிறகு திமுக தலைமையகமான அறிவாலயம் சென்றார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் ஓபிஎஸ் தாமதம் செய்வதாக சொன்னார். அதனால் தாய்க்கழகத்தில் இணைந்தேன் எனவும் வைத்திலிங்கம் கூறினார். தாவைக்காவில் சேரும்படி அதன் தலைவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்த வண்ணம் இருந்த நிலையில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக பதவி வகித்த வைத்திலிங்கம் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்த வைத்திலிங்கம் தற்போது மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்துள்ளார். அதிரடி காட்டும் தங்கம் விலை.
ஒரு சவரன் 1,14,000 ரூபாயாக உயர்வு. தமிழகத்தில் தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதால் சாமானிய மக்களுக்கு தங்கம் எட்டாக்கணியாக மாறியுள்ளது. 2025 டிசம்பரில் ஒரு சவரன் தங்கம் 1 லட்சத்தை தாண்டியது. 2026 ஆண்டின் தொடக்கத்தில் சற்று குறைந்தாலும் அதன் பின் தொடர்ந்து ஏற்றத்தை கண்டு வருகிறது. கடந்த திங்களன்று 1 கிராம் 13,450 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 1,07,600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 3,900 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 450 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2,800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 350 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,250 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தங்கம் விலை கிராமுக்கு 730 ரூபாயும் சவரனுக்கு 5,840 ரூபாயும் அதிகரித்திருக்கிறது. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வதே விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்கள் 7 பேர் இலங்கை கடற்படையால் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த 4 மீனவர்கள், சீர்காழி வானகிரியைச் சேர்ந்த 3 மீனவர்கள் தனித்தனியே 2 ஃபைபர் படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். செவ்வாயன்று மதியம் கிளம்பிய நிலையில் இன்று அதிகாலை அவர்களிடமிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் 7 பேரும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. அவர்களது 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைதான 7 பேரையும் காங்கேசன்துறை முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இரங்கல் தீர்மானத்துடன் சட்டசபை ஒத்திவைப்பு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் நேற்று துவங்கியது. சட்டசபையில் தேசிய கீதம் பாட மறுத்ததாகவும் தன்னை பேச விடாமல் மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் கவர்னர் ரவி சட்டசபையிலிருந்து உடனே வெளியேறினார். சற்று நேரத்தில் தான் வெளியேறியதற்கான காரணங்களை அறிக்கையாக வெளியிட்டார். தமிழக அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்ட கவர்னர் உரையில் மக்கள் பிரச்சினைகள் முன்வைக்கப்படவில்லை, உண்மைக்கு புறம்பான பல தகவல்கள் இடம்பெற்றதாக கவர்னர் ரவி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் இன்று காலை சட்டசபை மீண்டும் கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர், முக்கிய பிரபலங்களின் மறைவுக்கு சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானம் வாசித்தார். பிரபல தொழிலதிபர் முருகப்பா குழும முன்னாள் தலைவர் அருணாச்சலம் வெள்ளையன், கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்கிற ஜெகதீசன், திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன், லோக்சபா முன்னாள் தலைவர் சிவராஜ் பாட்டீல், திமுக முன்னாள் MLA பொன்னுசாமி ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த சபை உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சட்டசபை நாளை காலை 9:30 வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். இரங்கல் தீர்மானத்துடன் இன்றைய சட்டசபை நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வீரராகவ பெருமாள் கோயில் தேரோட்டம் கோலாகலம். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் ஆண்டுக்கு 2 முறை பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதில் ஒன்றான தை பிரம்மோற்சவம் விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி நாள்தோறும் காலையும் மாலையும் வீரராகவர் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 60 அடி உயரம் 21 அடி அகலம் கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தங்க வைர ஆபரணங்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளினார். கோயிலில் இருந்து புறப்பட்ட தேர் குளக்கரை சாலை, பஜார் வீதி, வடக்கு ராஜ வீதி, மோதிலால் தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் தேரடியை வந்தடைந்தது. பக்தர்கள் தேரின் சக்கரத்தில் உப்பு மிளகு கொட்டி வேண்டுதலை நிறைவேற்றினர். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பெருமாளை வழிபட்டனர்.